அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளிகிறா பாண்டியன். கடன் கொடுக்கும்போது கடன் கொடுப்பதற்கு முன் அந்த கடன் வாங்குபவரை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். கடன் வாங்குபவர் நம்பிக்கையானவரா, நாணயமானவரா, நல்லவரா, திரும்பி கொடுக்க தகுதி உள்ளவரா என்பதையெல்லாம் பற்றி ஆராய்ந்து அதன் பின்னரே கடன் கொடுக்க வேண்டும். அவரை நம்பிய பிறகு ஏதோ ஒரு சூழலினால் குறித்த காலத்தில் கடனை திரும்பி தரவில்லை என்றால் அதற்காக அவரை தண்டிக்கக்கூடாது, சற்று பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அதே போல கடன் வாங்குபவரும் கடன் கொடுக்கின்ற ஆசாமி நல்லவரா என்று அறிந்திருத்தல் வேண்டும். குறித்த காலத்தில் கடனை செலுத்த முடியாத பட்சத்தில் கஷ்டத்தை கொடுக்காத ஆசாமியா என்று அறிந்த பின்னரே கடன் வாங்க வேண்டும். ஏதோ பணம் கிடைக்கிறது என்று ஓடி போய் ஆசையாக வாங்கிவிடக்கூடாது. ஏனென்றால் அது வாங்கிவிட்டால் பெரிய விபத்து வில்லங்கங்களை சந்திக்க நேரிடும். ஏதோ கடன் கொடுக்காவிட்டால் போ, நான் பக்கத்து தெருவில் ஒருவர் வட்டிக்கு கொடுக்கிறார், அவரிடம் வாங்கிக் கொள்கிறேன் என்று வேகமாக ஓடி அவசரப்பட்டு பிறரிடம் பணத்திற்காக மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதாவது சுண்டு விரலை காப்பாற்றுவதற்காக தலையை எடுக்கின்றவனிடம் சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது. இப்படித்தான் ஒருவர் என்ன சொன்னார், நான் 4 பேர்கிட்ட பணம் கேட்டேன், எனக்கு கொடுக்கவே மாட்டாங்கிறான், என்ன ஆசாமியாக இருப்பான், அவன் என்ன மனுஷனாக இருப்பான் அப்படின்னு புலம்புனார். பக்கத்தில் உள்ளவன் சொன்னான், ஏன் 4 பேர்கிட்ட கேட்ட, பக்கத்தில் உள்ளவன்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், நான் கடன் கொடுத்தவன்கிட்ட கேட்காத பக்கத்தில் உள்ளவன்கிட்ட எப்படி கேட்க முடியும், பக்கத்து வீட்டுக்காரன் பிச்சைக்காரனாச்சே அப்படின்னு சொல்லி முடித்தான். இது எப்படி இருக்குது? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.